26வது ஸ்லோகத்துல முதல் லைன் ரேவத ராஜா பிரம்மா கிட்ட பேசுறதும், ரெண்டாவது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றதுமாக்கும். தாதாரம் தர்மசீலம் ச ராஜபுத்திரம் சமாதிஷா. தாதாரம் தர்மசீலம் ச ராஜபுத்திரம் சமாதிஷா. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு மனசு இருக்கணும். என்னோட புத்திரிய கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு தானம் கொடுத்து பழகணும். எல்லாத்தையும் தன்னைத்தான் அனுபவிக்கிறதுக்காயிட்டு சேத்தி சேத்தி வச்சு செல்ஃபிஷ் ஆயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவாளுக்கு தானம் பண்ற அந்த ஒரு குணம் இருக்கணும். அதர்மம் செய்யக்கூடாது. வாழ்க்கையில நல்லதையே நினைச்சு நல்லதையே கேட்டு நல்லதையே பிரவர்த்திக்கணும். தர்ம சிந்தனை உண்டாகணும். அப்படி இருக்கிற ஒரு ராஜகுமாரன் நான் தேடி எனக்கு கிடைக்கலை, அதனால நீங்களும் ஒன்று தேடி தாருங்களேன் அப்படின்னு பிரம்மா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். ரேவதி அப்படிங்கிற புத்திரிக்கு ஆயிட்டு ரேவதன் அப்படிங்கிற அப்பா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச தது ஆகர்ணிய ஜகல் கர்த்தா வஜனம் மிருபதேஹே ததா. ததாகர்ணிய ஜகல் கர்த்தா வஜனம் மிருபதே ததா. ராஜாவோட வாக்கு கேட்ட பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவு பிரம்மா அப்போது பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறத வியாச பகவான் சொல்லறதும், ரெண்டாவது லைன் பிரம்மா பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சத பிரம்மாவோட வார்த்தைகளால அங்க சொல்லறதுமாக்கும். 27வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தம் உவாஜ ஹசன் வாக்கியம் திருஷ்டுவா காலஸ்ய பர்யயம். தமுவாஜ ஹசன் வாக்கியம் திருஷ்டுவா காலஸ்ய பர்யயம். காலம் மாறினதால புன்னகை பண்ணிண்டு ரேவதன் அப்படிங்கிற ராஜா கிட்ட பிரம்மா சொன்னார். பிரம்மா என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவரோட வார்த்தைகளாலேயே இங்க வர்ணிக்கப்படுறது. அதனால பிரம்மோ வாச்சா ராஜபுத்ராஹா त्वया ராஜன் வரா ஏ ஹிருதயே கிருதாஹ. ராஜபுத்ராஸ்த்வயா ராஜன் வரா ஏ ஹிருதயே கிருதாஹ. ராஜாவே, ஏதெல்லாம் ராஜகுமாரர்களை ஆக்குமோ நீங்கள் புத்திரிக்கு கணவராயிட்டு ஹிருதயத்துல பார்த்து வச்ச, உங்க மனசுல இப்படி நினைச்ச இது என்னோட புத்திரிக்கு சூட் ஆகும், இது என்னோட புத்திரிக்கு சூட் ஆகும் இப்படின்னு எல்லாம் நினைச்ச. 28வது ஸ்லோகம் பிரம்மா புன்னகையோடு கூடிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார். காலத்தை நினைச்சு பார்த்துட்டாக்கும் அவரு புன்னகை பண்ணினார் அப்படின்னு எல்லாம் 27வது ஸ்லோகத்துல பார்த்தோம். சதுர்யுகங்கள் பலதும் கடந்து போயிடுத்து. பூலோகத்திலேந்து ரேவதன் அப்படிங்கிறவர் கிளம்பி வந்து பிரம்மாவை பார்த்து அந்த பிரம்மலோகத்துல ஒரு நொடி பொழுது அங்க இருக்கிற அந்த சங்கீர்த்தனங்களில முழுகி நின்னார். அந்த ஒரு நொடி பொழுதுல நிறைய யுகங்களே கடந்து போயிடுச்சு. அவ நினைச்சிட்டாக்கும் பிரம்மா சிரிச்சார். ரேவதன் சொல்லறார், நான் நிறைய ராஜகுமாரர்களை பார்த்து வச்சிருக்கேன், ஆரை செலக்ட் பண்ணணும்னாக்குமே கேட்டது. இப்ப அதுக்கான பதில் சிரிப்போடு கூட்டிட்டு சொல்லறார். பகவான் மகாவிஷ்ணுவாகட்டும், பரமசிவனாகட்டும், பிரம்மாவாகட்டும், இவாளெல்லாம் புன்னகை பண்ணினா அதுக்கெல்லாம் டீப்பான அர்த்தங்கள் இருக்கு.
ரேவதா, நீ பூலோகத்திலேருந்து கிளம்பி வந்து இங்க ஒரு நொடிப்பொழுது ஸ்டாச்சு மாதிரி நின்று பாட்டுகள் எல்லாம் கேட்டுட்டாக்குமே இப்ப என்கிட்ட பேசுறாய். அதுக்குள்ள நிறைய யுகமே கடந்து போயிடுத்து. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இப்படி 4 யுகங்கள் கூடி சேர்ந்தாலாக்கும் ஒரு சதுர்யுகம். நீ கிருதயுகத்துல வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. இப்ப நடக்கிறது 27வது துவாபர யுகமாக்கும். நீ வந்த யுகமெல்லாம் தீர்ந்து போயிடுத்து, நிறைய யுகங்களே தீர்ந்து போயிடுத்து. நீ பார்த்து வச்ச ராஜகுமாரர்கள் ஒன்றும் இப்போ உயிரோடையே இல்லை. அந்த ராஜகுமாரர்களுக்கு கல்யாணமாயி குழந்தைகள் உண்டாயி, அவளுக்கு குழந்தைகள் உண்டாயி, பேரம்பேத்திகளுக்கு குழந்தைகள் உண்டாயி, இப்ப அப்படி ஒரு தலைமுறை கொடியும் இப்ப இல்லை. நிறைய தலைமுறைகளே கடந்து போயிடுச்சு. அதையாக்கும் சொல்றார். கிரஸ்தாக காலேன தே சர்வே ச பித்ரு பௌத்ர பாந்தவாக. सप्तविंशतिमो अद्य एव द्वापरः तु प्रवर्तते. ग्रस्ता कालेन ते सर्वे सपितृपौत्रबान्धवा. सप्तविंशतिमोऽद्यैव द्वापरस्तु प्रवर्तते. நீ பார்த்து வச்ச ராஜகுமாரர்களையும் அவளோடு பிதாக்களையும் அவளோடு பௌத்திரர்களையும் பந்துக்களையும் எல்லாம் காலம் முழுங்கிடுத்து. அவ ஒன்றும் இப்போ உயிரோடையே இல்லை. இப்ப இருக்கிறது 27வது துவாபர யுகமாக்கும். 29வது ஸ்லோகம். வம்சஜாஹ தே மிருதாக சர்வே புரி दैत्य विलुंटिता. सोमवंशः उद्भवः तत्र राजा राज्यं प्रशास्तिः. वंशजास्ते मृदा सर्वे पुरी दैत्य विलुंटिता. सोमवंशोद्भवस्तत्र राजा राज्यं प्रशास्तिः. ரேவத ராஜாவே, உங்களோட வம்சத்துல இருக்கிற எல்லாருமே இப்போ உயிரோட இல்லை. எல்லாரும் மரிச்சிட்டா. அசுரர்கள் ராஜ்யத்தை ஆட்சி பண்றா. சோமவம்சத்துல ஒரு ராஜாவாக்கம் இப்போ பூலோகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். 30வது ஸ்லோகம். உக்ரசேன இதி க்யாதஹ மதுர அதிபதிஹி கில. மதுராதிபதிஹி கில. ययादिवंश संभूतः राजा माधुर मंडले. उग्रसेन इति ज्ञातो मधुराधिपति किल. ययादिवंश संभूतो राजा माधुर मंडले. உக்ரசேனன் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒருத்தராக்கும் மதுரா நகரத்தோடு அதிபதி, யயாதி வம்சத்துல உத்பவிச்ச அவராக்கும் இப்போ அந்த மதுரையோடு ராஜாவாயிட்டு இருக்கார். 31வது ஸ்லோகம். உக்ரசேன ஆத்மஜஹா கம்சஹா சுரத்வேஷி மகாபலஹா दैत्य ईशः पितरं सह अभि कारागारे निवेशयत्.
ഉഗ്രസേനാത്മജ കംസ സുരദ്വേഷീ മഹാബല ദൈത്യേശ പിതരം സോപി കാരാഗാരേ നിവേശയത്. ഉഗ്രസേനോട് പുത്രനാன കംസൻ தேவர்களை துவேஷிக்கிறவனாக்கும், ரொம்ப சக்தனுமாக்கும். அசுர ராஜாவான அவன் அவனோட அப்பாவை உக்ரசேன மகாராஜாவை காராகிரகத்துல போட்டு அடைச்சு வச்சு ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணிட்டு இருக்கான். 32வது ஸ்லோகம். ஸ்வயம் ராஜ்யம் சகாராசௌ நிருபாணாம் மதகர்விதா மேதினி ஜாதிபாரார்த்தா பிரமாணம் சரணம் கதா. ஸ்வயம் ராஜ்யம் சகார அசௌ நிருபாணாம் மதகர்விதா மேதினி ச அதிபார ஆர்த்தா பிரமாணம் சரணம் கதா. ராஜாக்களிலேயே உன்மத்தனான கம்சன் அவனோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்சி பண்றான். எல்லாரையும் துரோகிக்கிறான். சொந்தம் அப்பாவையே காராகிரகத்துல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அதனால பூமியோடு பாரத்தை தாங்க முடியாம சங்கடப்பட்ட பூமாதேவி என்ன சரணம் பிராபிச்சா அப்படின்னு பிரம்மா ரேவதனுக்கு சொல்லின்னு இருக்கார். 33வது ஸ்லோகம். துஷ்டராஜன்ய சைன்யானாம் பாரேண அதி சமாகுலா அம்சாவதரணம் தத்ர கதிதம் சுரசத்தமைஹி. दुष्टराजन्य सैन्यानां भारेणादि समाकुला अंशावतरणं तत्र गदिदं सुरसत्तमैः. துஷ்டர்களான ராஜாக்களோடு சைன்ய பாரத்தால பூமி ரொம்ப சங்கடப்பட்டா. பூமாதேவியோட சங்கடம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தேவசிரஷ்டர்கள் எல்லாரும் கூடிட்டு பகவான் ஸ்ரீஹரியோடு அம்சாவதாரம் நடந்தே ஆகணும் அப்படின்னு பகவான் ஸ்ரீஹரிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினான். 34வது ஸ்லோகம். வாசுதேவஹா சமுல்பன்னஹா கிருஷ்ணஹா கமலலோச்சனஹா தேவக்யாம் தேவரூபிண்யாம் யஹ அசௌ நாராயணஹா முனிஹி. வாசுதேவ சமுல்பன்னா कृष्ण कमललोचना देवक्यां देवरूपिण्यां योऽसौ नारायणो मुनि. அதனால நாராயண முனி தேவரூபிணியான தேவகியில தாமர கண்களோடு கூடின വാസുദേവ കൃഷ്ണനായിട്ട് അവതരിച്ചാർ. பகவான் நாராயணனே தேவகி அப்படிங்கிற கம்ச சகோதரியில தாமர கண்ணனான வாசுதேவ கிருஷ்ணனாயிட்டு அம்சாவதாரம் நடத்தினார். 35வது ஸ்லோகம். தபஹா சசார துஸ்சாத்யம் தர்மபுத்திரஹ சனாதனஹ கங்காதீரே நரசகஹ புண்ணியே பதரிகாஸ்ரமே. தபஸ்சசார துஸ்சாத்யம் தர்மபுத்திர சனாதன கங்காதீரே நரசகா புண்ணியே பதரிகாஸ்ரமே. தர்மனோடு புத்திரன், அதே மாதிரி சத்வழியில நடக்கிற சனாதனா இருக்கிற நாராயண முனி நரனோடு கூடிட்டு நரநாராயணர்கள் ஆயிட்டு கங்கா தீரத்தில் இருக்கிற புண்ணியமான பதரிகாசிரமத்துல
அதிகோரமான தபஸ் அனுஷ்டிச்சிருக்கா. 36வது ஸ்லோகம். சஹ அவதீர்ணஹா யதுகுலே வாசுதேவஹா அபிவிஸ்ருதஹா தேன அசௌ நிஹதஹா பாபஹா கம்சஹா கிருஷ்ணேன சத்தமா. சோவதீர்ணோ யதுகுலே வாசுதேவோபிவிஸ்ருதா தேனாசௌ நிஹத பாப கம்ச கிருஷ்ணேன சத்தமா. யதுகுலத்தில் அவதாரம் பண்ணின வாசுதேவன் புகழ் பெற்றார். அந்த வாசுதேவனாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனாக்கும் மகா பாபியான கம்சனை கொன்னது. 37வது ஸ்லோகம். உக்ரசேனாய ராஜ்யம் வை தத்தம் ஹத்வா கலம் சுதம் கம்சஸ்ய ஷொஷுரஹ பாபஹ ஜராசந்தஹ மகாபலஹ. உக்ரசேனாய ராஜ்யம் வை தத்தம் ஹத்வா கலம் சுதம் கம்சஸ்ய ஷொஷுர பாபோ ஜராசந்தோ மகாபல. துஷ்டனான புத்திரனை கொன்னிட்டு ராஜ்யத்தை உக்ரசேனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கொடுத்தார். உக்ரசேனனோடு புத்திரனாக்கும் கம்சன். அவன் ரொம்ப துஷ்டனாக்கும். அவனை கொன்னிட்டு அந்த மதுராபுரிய கம்சனோட அப்பாவான உக்ரசேனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கொடுத்தார். கம்சனோடு ஸ்வசுரன், ஸ்வசுரன் ஜனனா மனைவியோடு அப்பா. கம்சனோடு மனைவியோடு அப்பாவும் ரொம்ப ரொம்ப துஷ்டனும் பலவானுமான ஜராசந்தன் அப்ப என்ன பண்ணினான்? 38வது ஸ்லோகம். ஆகத்ய மதுராம் க்ரோதாத் சகார சங்கரம் முதா கிருஷ்ணேன அசௌ ஜிதஹ சங்கே ஜராசந்தஹ மகாபலஹ. ஆகத்ய மதுராம் க்ரோதாத் சகார சங்கரம் முதா கிருஷ்ணேனாசௌ ஜித சங்கே ஜராசந்தோ மகாபல. கோபத்தோடு கூடிட்டு மதுராபுரிக்கு போய் கிருஷ்ணனுமாயிட்டு பெரிய யுத்தம் பண்ணி அதிபலவானான ஜராசந்தனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யுத்தத்தில் தோக்கடிச்சார். 39வது ஸ்லோகம். 39வது ஸ்லோகத்தில் மொத்தம் 7 லைனாக்கும் உள்ளது. பிரேஷயாமாச யுத்தாய சபலம் யவனம் ததஹ ஸ்ருத்வா ஆயாந்தம் மகாசூரம் சசைன்யம் யவன அதிபம். பிரேஷயாமாச யுத்தாய சபலம் யவனம் ததா ஸ்ருத்வாயாந்தம் மகாசூரம் சசைன்யம் யவனாதிபம். யவன ராஜா வீரசூர பராக்கிரமத்தோடு கூடிட்டு சைன்யங்களோடு கூடிட்டு யுத்தத்துக்கு வரத தெரிஞ்சுண்டு கேள்விப்பட்டுண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லப்படுறது. கிருஷ்ணஹா து மதுராம் தியக்த்வா புரீம் துவாரவதீம் அகாத் பிரபக்னாம் தாம் புரீம் கிருஷ்ணஹா ஷில்பிபிஹி சஹ சங்கதைஹி. கிருஷ்ணஸ்து மதுராம் தியக்த்வா புரீம் துவாரவதீம் அகாத் பிரபக்னாம் தாம் புரீம் கிருஷ்ணா ஷில்பிபிஹி சஹ சங்கதைஹி. கிருஷ்ணனாகட்டும் அப்போது என்ன பண்ணினார்? யவனராஜா வரத கேள்விப்பட்டு மதுராபுரியை விட்டு துவாரகைக்கு போனார். எல்லாரும் என்ன நினைச்சுண்டா? யவனராஜாவை பயந்துட்டு ஓடி போனார் கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சார். ஸ்ரீகிருஷ்ண பகவான் அப்படி நடிச்சதாக்கும். இடிஞ்சு பொழிஞ்சு கிடந்த அந்த துவாரகை அப்படிங்கிற பட்டணத்தை கூட இருந்த சிற்பிகளை உபயோகிச்சு நன்னா புத்தம் புதுசாக்கி மாத்தினார்.
அதையாக்கும் அடுத்த ஸ்லோகங்கள் வர்ணிக்கிறது. 39வது ஸ்லோகத்தோடு கண்டினியூவேஷனாக்கு பார்க்கிறோம். காரயாமாச துர்காட்யாம் ஹட்டசாலா விமண்டிதாம் ஜீர்ணஹா உத்தாரம் புனஹ ஜீர்ணோத்தாரம் புனஹ கிருத்வா வாசுதேவஹ பிரதாபவான் உக்ரசேனம் ச ராஜானம் சகார வசவர்த்தினம். காரயாமாச துர்காட்யாம் ஹட்டசாலா விமண்டிதா ஜீர்ணோதாரம் புனः கிருத்வா வாசுதேவ பிரதாபவான் உக்ரசேனம் ச ராஜானம் சகார வசவர்த்தினம். அந்த துவாரகையில நிறைய கோட்டைகளும் நிறைய கடைகளும் எல்லாம் இருக்கிற அழகான நகரமாக்கி மாற்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அழிஞ்சு போற அந்த நகரத்தை ஜீர்ணோத்தாரணம் செஞ்சதுக்கு அப்புறம், புதுசாக்கி மாத்தினதுக்கு அப்புறம், பிரதாபவானான அந்த பகவான் வாசுதேவன் உக்ரசேன ராஜாவை ராஜாவாயிட்டு வாழ வச்சார். 40வது ஸ்லோகம். யாதவான் ஸ்தாபயாமாச துவாரவத்யாம் யது உத்தமஹ வாசுதேவஹ து தத்ர அத்ய வர்த்ததே பாந்தவைஹி சஹ. யாதவான் ஸ்தாபயாமாச துவாரவத்யாம் யதுத்தம வாசுதேவஸ்து தத்ராத்ய வர்த்ததே பாந்தவை சஹ. யதுகுல உத்தமனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யாதவர்களை துவாரகையில கொண்டு வந்து வாழ வச்சார். மதுராபுரியிலேருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து துவாரகையில வாழ வச்சார். அந்த வாசுதேவன் பந்துக்களோடு கூட்டிட்டு இப்போ துவாரகேலியாக்கும் வசிக்கிறார் அப்படின்னு பிரம்மா ரேவதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். 41வது ஸ்லோகம். தஸ்ய அக்ரஜஹா சுவிக்யாதஹா பலதேவஹா ஹலாயுதஹா சேஷ அம்சஹா முசலி வீரஹா வரஹா அஸ்து தவ சம்மதஹா. தஸ்யாக்ரஜ சுவிக்யாதோ பலதேவோ ஹலாயுதா சேஷாம்சோ முசலி வீரோ வரோஸ்து தவ சம்மதா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு துவாபர யுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த துவாபர யுகத்துல இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு யதுகுலத்துல இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அண்ணாவாக்கும் மழுவ ஆயுதமாக்கி வச்சுருக்கிற ஹலாயுதன் அப்படின்னு புகழ் பெற்ற பலராமன். அந்த பலராமன் ஆதிசேஷனோடு அவதாரமாக்கும் அந்த வீராதி வீரனான பலராமன், ரேவதா உன்னோட புத்திரியான ரேவதிக்கு சூட்டபிளான வரனாயிட்டு பவிப்பன். 42வது ஸ்லோகம். சங்கர்ஷனாய தேஹி ஆசு கன்யாம் கமலலோச்சனாம் ரேவதீம் பலபத்ராய விவாஹ விதினா ததஹ. சங்கர்ஷனாய தேஹ்யாசு கன்யாம் கமலலோச்சனா ரேவதீம் பலபத்ராய விவாஹ விதினா ததா. தாமர கண்ணனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு அண்ணா பலராமனுக்கு தாமர கன்னியாயிருக்கிற உன்னோடு புத்திரியான கன்யகை ரேவதிய திருமணம் பண்ணி கொடுத்துக்கோ. அந்த சங்கர்ஷண மூர்த்திக்கு திருமணம் பண்ணி கொடுத்துக்கோ. விவாக விதி அனுசரிச்சு
பலபத்ரனுக்கு ரேவதிய திருமணம் பண்ணி கொடு ரேவத மகாராஜாவே அப்படின்னு பிரம்மா சொன்னார். 43வது ஸ்லோகம். தத்வா புத்ரீம் நிருபஸ்ரேஷ்டா கச்ச த்வம் பதரிகாஸ்ரமம் தபஹா தப்தும் சுர ஆராமம் பாவனம் காமதம் நிருணாம். தத்வா புத்ரீம் நிருபஸ்ரேஷ்டா கச்ச த்வம் பதரிகாஸ்ரமம் தபஸ்தப்தும் சுராராமம் பாவனம் காமதம் நிருணாம். உன்னோட புத்திரியான இவளை, இந்த ரேவதிய பலபத்ரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மனுஷாளுக்கு ரொம்ப பிரியமான புனிதமான தேவர்களோடு உத்தியானமாயிருக்கிற அந்த பதரிகாசிரமத்துக்கு போய் தபசு செஞ்சுக்கோ அப்படின்னு பிரம்மதேவன் ரேவதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 44வது ஸ்லோகம். இதி ராஜா சம் ஆதிஷ்டஹா பிரம்மணா பத்மயோனினா ஜகாம தரசா ராஜன் துவாரகாம் கன்யயா அன்விதஹ. இதி ராஜா சமாதிஷ்டோ பிரம்மணா பத்மயோனினா ஜகாம தரசா ராஜன் துவாரகாம் கன்யயான்விதா. பத்மயோனி அதாவது தாமரப்பூவிலேந்து உத்பவிச்ச பிரம்மா இப்படி உபதேசம் பண்ணினோன ரேவதன் அப்படிங்கிற ராஜா ரேவதி அப்படிங்கிற புத்திரியோடு கூடிட்டு உடனடியா துவாரகைக்கு யாத்திரையானார். 45வது ஸ்லோகம். ததௌ தாம் பலதேவாய கன்யாம் வை சுபலட்சணாம் ததஹா தப்த்வா தபஹா தீவிரம் நிருபதிஹி காலவர்யயே. ததௌ தாம் பலதேவாய கன்யாம் வை சுபலட்சணாம் ததஸ்தப்த்வா தபஸ்தீவிரம் தபஸ்தப்த்வா தபஸ்தீவிரம் நிருபதி காலவர்யயே. சுபலட்சணையா இருக்கிற கன்யகைய பலபத்ர சுவாமிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார் ரேவதன். அதுக்கப்புறமா ரொம்ப டீப்பான தபசு செஞ்சு அந்த ராஜா அவரோட அந்திம காலத்துல 46வது ஸ்லோகம். 46வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ரேவதன் அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னும் 46வது ஸ்லோகத்துல இருக்கிற 2வது லைன் ஜனமேஜய ராஜாவோடு அதிசயமான பேச்சும் ஆக்கும் பதிலும் ஆக்கும். வியாச பகவான் கிட்ட ஜனமேஜயன் தன்னோட ஆச்சரியத்தை சொல்லறதுமாக்கும். 46வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஜகாம த்ரிதசாவாசம் த்யக்த்வா தேஹம் சரிஸ்தடே சரிஸ்தடே ஜகாம த்ரிதசாவாசம் த்யக்த்வா தேஹம் சரிஸ்தடே. ബാല്യം യൗവനം വാർദ്ധക്യം. இங்க த்ரிதசா அப்படிங்கிறது 3வது ஸ்டேஜ், வார்த்தக்ய அவஸ்தை.
புத்திரிய பலபத்ர சுவாமிக்கு திருமணம் பண்ணி கொடுத்து தன்னோட கடமையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரேவதன் அப்படிங்கிற மகாராஜா தன்னோட 3வது ஸ்டேஜா இருக்கிற அந்த அவஸ்தையில வார்த்தக்கிய அவஸ்தையில அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம். வானப்பிரஸ்தாசிரமம் ஆயிட்டு தபசு பண்ணி பதரிகாசிரமத்தோடு பக்கத்துல இருக்கிற சரசு அங்க போயாக்குமே தபசு பண்ணினது. എന്നിട്ട് அந்த சரசுல நல்லா முங்கி குளிச்சு தியானம் பண்ணி தபசெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த சரசோட தீரத்துல அவரோட സ്വന്തം ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച് മുക്തി പ്രാപിച്ചാർ, സ്വർഗം പ്രാപിച്ചാർ. சொர்க்கம் பிராபிச்சார் அப்படின்னாக்கா இங்க பரலோக பிராப்தி அடைஞ்சார் அப்படிங்கிற அர்த்தம். இங்க சொர்க்கம் அப்படின்னு சொன்னதால தேவலோகத்துக்கு அவரோட ஜீவாத்மா போச்சு. முக்தி பிராபிக்கிறதுக்கு பலவித அவஸ்தைகள் உண்டு. சாலோக்கிய முக்தி, சாமீப்ய முக்தி, சாரூப்ய முக்தி, சாயுஜ்ய முக்தி. அப்ப பகவானோடு வைகுண்ட லோகத்துக்கு போய் சாலோக்கிய முக்தி அடைஞ்சார் அப்படின்னு இங்க அர்த்தம் எடுத்துக்கலாம். காரணம் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு இங்க அர்த்தம் எடுத்துக்கலாம். சாலோக்கிய முக்தி கிடைச்சது அவருக்கு. சாலோக்கிய முக்தி, பகவானோட பக்கத்துல இருக்கிற சாமீப்ய முக்தி, அதுக்கப்புறம் பகவானோட விஷ்ணு பார்ஷதர்களே ஆகிற சாரூப்ய முக்தி. சாரூப்ய முக்தியாக்கும் அஜாமிளனுக்கு கிடைச்சது. பகவானோட விஷ்ணு பார்ஷதர்களோடு ஒரு ரூபமே எடுத்துட்டார் அஜாமிளன். அதுக்கப்புறமா கிடைக்கிறதாக்கும் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் முக்தியா இருக்கிற சாயுஜ்ய முக்தி, பகவானில லயிக்கிற முக்தி. இப்படின்னு கதை சொல்றார் வியாச பகவான். இந்த கதையை கேட்டுட்டு ஜனமேஜயனுக்கு ஆச்சரியம் உண்டாகிறது. இவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாம குடுகுடுன்னு பேசுறார் ஜனமேஜயன். அதாக்கும் 46வது ஸ்லோகத்துல 2வதுலேயே ஜனமேஜய உவாச்ச பகவன் மகத் ஆச்சரியம் பவதா சமுதாஹிருதம். பகவன் மகதாச்சரியம் பவதா சமுதாஹிருதம். வியாச மகர்ஷே, பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற நீங்கள் சொன்ன கதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குறதே அப்படின்னு சொல்றார் ஜனமேஜயன். 47வது ஸ்லோகம் ஜனமேஜயன் சொல்றார். ரேவதஹா து ஸ்திதஹா தத்ர பிரம்மலோகே சுத அர்த்ததஹா யுகானாம் து கதம் தத்ர சதம் அஷ்டோத்தரம் கில. ரேவதஸ்து ஸ்திதஸ்தத்ர பிரம்மலோகே சுதார்த்ததாம் யுகானாம் து கதம் தத்ர சதமஷ்டோத்தரம் கில. ரேவதன் தன்னோட புத்திரியான ரேவதியோடு திருமண விஷயத்துக்காயிட்டு பிரம்மலோகத்துக்கு போனாரே. 108 யுகங்கள் அங்க தீர்ந்து போச்சே. ஆச்சரியம். பூலோகத்திலேருந்து சத்தியலோகத்துக்கு போயிருக்கார். பூலோகத்துல நிறைய ராஜகுமாரர்கள் எல்லாம் பார்த்து வச்சுட்டு
ஆரை செலக்ட் பண்ணணும் கேட்கறதுக்காக்கும் அங்க போனது. அங்க போறதுக்குள்ள காலச்சக்கரம் உருண்டோடி நிறைய காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. ரேவதன் பார்த்து வச்ச ராஜகுமாரர்கள் ஒன்றும் இப்ப இல்லை. பிரம்மா பதில் சொல்றதுக்குள்ள அந்த ராஜகுமாரர்களோட பரம்பரைகளே இல்லாம போயிடுத்தே. ஆச்சரியம் ஆச்சரியம், இந்த காலம் எത്ര ஸ்பீഡിലാക്കും ஓடுறது. 48வது ஸ்லோகம். கன்யா விருத்தா ந சஞ்சாதா ராஜா வா அதிதராம் நுகிம் ஏதௌ அந்தம் ததா காலம் ஆயுஹு பூர்ணம் தயோஹோ கதம். கன்யா விருத்தா ந சஞ்சாதா ராஜா வாதிதராம் நுகிம் ஏதாவந்தம் ததா காலமாயு பூர்ணம் தயோ கதம். இത്ര காலங்கள் ஆயிட்டு நிறைய யுகங்களே தீர்ந்து போச்சே. அப்படி காலங்கள் உருண்டோடி போயிட்டும் ரேவதன் அப்படிங்கிற ராஜாவோட புத்திரியான ரேவதிக்கு வயசாகலையோ? அந்த ரேவதன் அப்படிங்கிற ராஜா பார்த்து வச்ச ராஜகுமாரர்களோடு புத்திர பௌத்திர பரம்பரைகளே இல்லாம போயிடுத்தே. இப்ப ரேவதன் மட்டும் எப்படி உயிரோட, ரேவதனோட புத்திரியான ரேவதியும் எப்படி யௌவனத்துல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே. அந்த ராஜாக்கு வயசாகலையோ? ராஜாவோட புத்திரியான ரேவதிக்கு വാർദ്ധക്യം ബാധിക്കலையோ? അത്രയും കാലം അവ ആയുളോട് കൂടിയിട്ട് வாழ்ந்தது எப்படியாக்கும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு ஜனமேஜயன் ஆச்சரியத்தோடு கூடி கேள்வி கேட்கிறார். டவுட். வியாச பகவான் பதில் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 49வது ஸ்லோகம். ந ஜரா க்ஷுத் பிபாசா வா ந மிருத்யுஹு ந பயம் புனः ந து க்ளானிஹி பிரபவதி பிரம்மலோகே சதா அனகா. வியாச பகவான் பதில் சொல்றார். ந ஜரா க்ஷுத் பிபாசா வா ந மிருத்யோர் ந பயம் புனः ந து க்ளானி பிரபவதே பிரம்மலோகே சதா அனகா. சதா அனகா. வயசாகிறதோ, பசி எடுக்கிறதோ, தாகம் எடுக்கிறதோ, மரணம் வரதோ, பயமோ, டயர்டோ, ഇതൊന്നും பிரம்மலோகத்துல ஒருபோதும் സംഭവിக்கிறதில்லை. 50வது ஸ்லோகம். மேரும் கதஸ்ய ஷர்யாதே சந்ததி ராட்சசைஹி ஹதா கதாஹ குஷஸ்தலேம் त्यक्त्वा भयभीदा इतः ततः. मेरुं गदस्य शर्यादे सन्तति राक्षसैर्हदा गदा कुशस्थलीं त्यक्त्वा भयभीता इतस्तदा. பூலோகத்திலிருந்து போனவாளாக்கும் ரேவதனும் புத்திரியான ரேவதியும் பிரம்மலோகத்துக்காக்குமே போனா. பூமியில காலம் அப்படிங்கிறது அதிஸ்பீடுல சுற்றி கறங்கும். பிரம்மலோகம் அப்படிங்கிற லோகத்திலையும் காலம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். காரணம் பிரபஞ்சத்துக்குள்ளேயாக்கும் இந்த பிரம்மலோகமும் விஷ்ணுலோகமும் எல்லாம் இருக்கு. இருந்தா கூட இந்த பூமியில இருக்கிற காலத்துக்கும் பிரம்மலோகத்தில இருக்கிற காலத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சொர்க்கம் பிராபிச்ச ஷர்யாதியோட சந்தானங்களை ராட்சசர்கள் அட்டாக் பண்ணினாலே அவ பயந்து நடுங்கி குஷஸ்தலியை விட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் ஓடி போயிட்டான். இത്രയും விஷயங்கள் எல்லாம் அங்க நடந்து முடிஞ்சிடுத்து. 51வது ஸ்லோகம். மனோஹோ க்ஷுவதஹ புத்திர உல்பன்னஹ வீரியவத்தரஹ
इक्ष्वाकुः इति विख्यातः सूर्यवंशकरः तु सः मनोश्चक्षुवदः पुत्र उल्पन्नो वीर्यवत्तरा इक्ष्वाकुरिति विख्यात சூரியவம்சகரஸ்து ச. மனுவோடு தும்மலிலேந்து ரொம்ப வீரியவான ஒரு புத்திரன் ஜனிச்சான். இக்ஷ்வாகு அப்படின்னு பேர் இருக்கிற ஃபேமஸா இருக்கிற அவராக்கும் சூரிய வம்சத்தை நிலநிறுத்தினது. 52வது ஸ்லோகம். வம்சார்த்தம் தப ஆதிஷ்டாத் தேவீம் த்யாத்வா நிரந்தரம் நாரதஸ்ய உபதேசேன பிராப்ய தீட்சாம் அனுத்தமாம் வம்சார்த்தம் தவ ஆதிஷ்டாத் தேவீம் த்யாத்வா நிரந்தரம் நாரதஸ்யோபதேசேன பிராப்ய தீட்சாம் அனுத்தமாம். വംശ അഭിവൃദ്ധിക്കായിട്ട് ഇക്ഷ്വാകു നാരദരോട് ഉപദേശത്തെ സ്വീകരിച്ചിട്ട് ഉത്തമமான ദീക്ഷை സ്വീകരിച്ചിട്ട് ജഗദംബികയെ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ധ്യാനിച്ചിട്ട് തപസ് ചെഞ്ചാർ. 53வது ശ്ലോകം. തസ്യ പുത്രശതം രാജൻ ഇക്ഷ്വാകു ഇക്ഷ്വാകഃ ഇതി വിശ്രുതം വികുച്ഛിഃ പ്രഥമഃ തേഷാം ബലവീര്യസമന്വിതഃ തസ്യ പുത്രശതം രാജൻ ഇക്ഷ്വാകോരിതി വിശ്രുതം വികുച്ഛി പ്രഥമസ്തേഷാം ബലവീര്യസമന്വിത. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் கதை சொல்றார். இக்ஷ்வாகுவுக்கு ஃபேமஸான 100 புத்திரர்கள் உண்டானா. அதுல பல வீரியத்தோடு கூடின மூத்த புத்திரனாக்கும் விகுச்சி அப்படிங்கிறவன். 54வது ஸ்லோகம். அயோத்தியாயாம் ஸ்திதः ராஜா இக்ஷ்வாகுः இதி விஸ்ருதः शगुनि प्रमुखाः पुत्राः 50 बलवत्तराः अयोध्यायां स्थितो राजा इक्ष्वाकुरिति विश्रुतः शगुनि प्रमुखा पुत्रा 50 बलवत्तरा. ஃபேமஸான இக்ஷ்வாகு அயோத்தியில ராஜாவாயிட்டு ஆட்சி பண்ணினார். சகுனி தொடங்கின பலவான்மார்களாயிருக்கிற 50 புத்திரர்களை அவரு என்ன பண்ணினார். 55வது ஸ்லோகம். வியாச பகவான் கதை சொல்லறத தொடர்றார். ஜனமேஜயனுக்கு இக்ஷ்வாகு வம்சத்தை எடுத்து சொல்ல வாக்குமே செய்றார். உத்தராபத தேசஸ்ய रक्षितारः कृताः किल दक्षिणस्यां तदा राजन् आदिष्टाद् तेन ते सुताः उत्तरापददेशस्य रक्षितार कृता किल दक्षिणस्यां तदा राजन्नादिष्टास्तेन ते सुताः. ഉത്തരാവതത്തോട് രക്ഷിതാക്കളായിട്ട് വാഴ വെച്ചാർ அந்த 50 പുത്രர்களை. ராஜாவே ஜனமேஜயா சொல்லறேன் கேளேன். அப்படி தட்சிணாவதத்துக்கும் புத்திரர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டா. உத்தராவதத்துக்கும் தட்சிணாவதத்துக்கும் புத்திரர்களை அப்பாயிண்ட் பண்ணினார்.
56வது ஸ்லோகம். चत्वारिंशद् तथा अष्टौ च रक्षणार्थं महात्मना अन्यौ द्वौ संस्थितौ पार्श्वे सेवार्थं तस्य भूपते. चत्वारिंशत् तथा अष्टौ च रक्षणार्थं महात्मना अन्यौ द्वौ संस्थितौ पार्श्वे சேவார்த்தம் தஸ்ய பூபதே. 48 புத்திரர்களை ஆட்சி பண்ணுறதுக்காயிட்டு அங்கே நியோகம் பண்ணினார். அந்த மகாத்மா இப்படியெல்லாம் செஞ்சார். மிச்சம் இருக்கிற 2 பேர் ராஜாவோடு கூடவே அங்கேயே வாழ்ந்தா. அப்படி மொத்தம் 100 புத்திரர்கள். இப்படி சொல்லிட்டு சப்தமஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் முடிவடைகிறது.